பிரைஸ் த லார்ட். இந்த கால வேளையிலும் உள்ள மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 63:7. சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் எனக்கு துணை இருந்ததினாலே உங்களுடைய செட்டை நிழலிலே களி கூறுகிறேன் என்பதாக தாவீது சொல்கிறார். இன்றைக்கு அநேகரே துணையாக கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதில்லை என்று சொல்லி தேவன் துணை ஏற்படுத்தினார். அது ஒரு விதமாக போகிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு, ஒரு விவசாயம் பண்ணுவதற்கு, இப்படி பல காரியங்களுக்கு துணையாக சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள், பங்குதாரராக சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அப்படி மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிறதான துணைகள் அல்லது அந்த பங்குதாரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவள் பிரிந்து விடுகிறார்கள். மாத்திரமல்ல, சில அந்த துணைகள் நிமித்தமாக அந்த தொழில் அல்லது அந்த வியாபாரம் அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் நஷ்டமடைந்து விடுகிறது. அவர்கள் நஷ்டப்படுகிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள். பலவிதமான காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் கண்கூடாக காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நீர் எனக்கு தேவனே, நீர் எனக்கு துணையாக இருந்ததுனாலே உம்முடைய செட்டையிட நிழலிலே களி கூறுகிறேன் என்பதாக. தாவீது ஆண்டவரை முழுமையாக எல்லா காரியத்திலும் அனுபவித்தவர், ஆண்டுடைய அன்பை ருசித்தவர், ஆண்டவர் துணையாக இருப்பதை எல்லா கோணத்திலும் கண்டவர். அவர் சொல்கிறார், நீர் எனக்கு துணையாக இருந்தபடினாலே நான் உம்முடைய செட்டை நிழலிலே களி கூறுகிறேன் என்பதாக. இப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 146 நான் வாசிக்கும்போது, யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ யாக்கோபின் தேவனை யார் துணையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். 94 சங்கீதம் 17 கூட நான் வாசிக்கும்போது, ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என்னுடைய ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் இறங்கியிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். யாக்கோபின் தேவனே துணையாக கொண்டிருக்க வேண்டும். தேவனமோ துணையாக இராவிட்டால் நம்முடைய ஆத்துமா சீக்கிரத்திலே மௌனத்தில் இறங்கி இருக்கும். அதெல்லாம் தெரிந்த தாவீது தான் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தபடினாலே என்னுடைய ஆத்துமா அல்லது அவருடைய செட்டை நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்பதாக. பிரியமானவர்களே, 124 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவள் கோபம் நம்மேல் எருகையில் நம்ம உயிரோடு விளங்கி இருப்பார்கள். கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படியானா கர்த்தர் நமக்கு துணையாக இராவிட்டால் நமக்கு எதிராக வந்ததான சத்துருக்கள் மத்தியில் அல்லது பொல்லாத கூட்டத்தின் நடுவில் நாம் அழிந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மோட கூட இருந்தபடினாலே, கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்தினபடினாலே, கர்த்தருடைய சார்பில் நாம் இருந்தபடினாலே அந்த பொல்லாதோடைய கைக்கு நாம் தப்பி வைக்கப்பட்டோம். இன்றைக்கு சிலர் மறைமுகமாக எதிரியாக செயல்படுகிறார்கள், சிலர் நேரடியாக எதிரியாக செயல்படுகிறார்கள். எந்த கோணத்தில் நம்முடைய எதிரிகள் வந்தாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே அவருடைய பிரயத்தனங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. மனுஷர்கள் மாத்திரமல்ல, பிசாசு கூட நமக்கு பல கோணங்களில் எதிரியாக வருகிறான். அப்போது ஆண்டவர் நமக்கு அனுசாரியாக அனுகூலமாக காணப்படுகிறார். அனுகூலமாக இருக்கிறபடினாலே நான் தப்பி வைக்கப்படுகிறோம். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு. ஆனால் சாத்தான் சொல்கிறாரு, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா? நீர் வேலியடைத்து வைத்திருக்கிறபடினாலே அந்த வேலியை தாண்டி ஒரு காத்தாய்களும் கருப்பாய்களும் நுழையவே முடியவில்லை. நான் யோபை எட்டி பார்க்க கூட முடியவில்லை. எட்டி பார்க்காத அளவுக்கு நீர் அவனை வேலியடைத்து வைத்திருக்கிறீர்.
பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை பாதுகாக்கும் போது ஒரு சாத்தான் கூட, ஒரு காத்து கருப்புகள் கூட நுழையாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒரு காத்து கருப்பை அல்லது சாத்தானே நுழையாமல் இருக்கும்போது மனிதர்கள் எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி பாதுகாப்பாக இருக்கிற அப்படின்னாலே நாம் பாதுகாப்பாக இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டோட துணை இல்லாதபடினாலே எத்தனையோ இன்னல்களை அடைகிறார்கள், எத்தனையோ பிரச்சனைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள், அங்கங்குமாக ஓடுகிறார்கள். அதனால தான் ஏசாய் சொல்கிறார், துன்மார்க்குன்னு சமாதானம் இல்லை, அவன் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறான் என்று. இப்போ யாக்கோபின் தேவனை யார் துணையாக கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் அடைக்கலம் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற உடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துணையாக கொண்டிருப்பீர்களானா உடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மை உண்டாகும். யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவர் சொல்லுகிறார், அவர் ஆண்டவருப்பா ஜோமன் ஆண்டவரே, அந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக எத்தியோப்பியர் திரளான கூட்டமாய் வந்தார்கள். அப்போ அந்த ஆசாப் ஜோமனுகிறார், ஜெபிக்கிறார், ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்யும் லேசான காரியம். இந்த ஏராளமான கூட்டத்தை எதிராக உம்மை நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறோம், எங்களை துணை நில்லும் ஆண்டவரே, துணை நில்லும் கர்த்தாவே என்று சொல்லி அந்த ஆசா ஜெபித்த போது கர்த்தர் அவளை துணை நின்று அந்த எத்தியோப்பியை துரத்தி விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட, ஆண்டவரே என்னை துணை நில்லுங்கப்பா, இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, இந்த வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த எதிரிகள் எனக்கு எதிரிட்டு வருகிறார்கள், நீர் என்னை துணை நிற்பீரானா உம்முடைய துணையினாலே நான் அவர்களை துரத்தி விட முடியும், அல்லது அந்த பிரச்சனையை நான் ஜெயிக்க முடியும், அல்லது இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், உம்முடைய துணை எனக்கு வேண்டும் என்று நான் ஜெபிப்போமானா தேவன் நமக்கு துணை நிற்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்கள், ஆண்டவரும் துணை நிற்கும்போது நீங்கள் 1 சாமுவேலில் வாசிக்கும்போது யோனத்தான் அவருடைய ஆயுதத்தாரையும் பெலிஸ்தரை எதிர்க்கும்படியாக 2 பேர் போனார்கள். யோனத்தானும் அவருடைய ஆயுதத்தாரையும் அவர்களால் முடிந்த அளவு 20 பேரை வெட்டி வீழ்த்தினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த யோனத்தானோட கூட இருந்தபடினாலே யோனத்தான் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தர் தடை இல்லை, என்னோட கூட வா என்று சொல்லி அந்த ஆயுதத்தாரியை அழைத்து கொண்டு போனான். கர்த்தர் யோனத்தானு துணை நின்றார். அவன் 20 பேரை வெட்டினான். அதுக்குள்ளாடி பூமி எதிர்ச்சி உண்டானது. தேவனால் பயங்கரம் உண்டானபடினாலே அந்த பெலிஸ்தர் ஓடி போனார்கள். இஸ்ரவேலில் மூப்பர் ஒருவன் சவுலை பார்த்து என்ன சொல்கிறார், கர்த்தர் துணை நிற்க இந்த யோனத்தான் அந்த பெலிஸ்தரை முறியடித்தான் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் துணை நின்றபடினாலே யோனத்தானை கொண்டு அந்த பெலிஸ்தரை முறியடிக்க அவளை துரத்தி விட முடிந்தது. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களாலும் கூட அந்த காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை துணை நிற்பாரானா உங்களை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய முடியும். தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். அந்த பெரிய கோலியாத்தை, அந்த ராட்சதனை அவன் கொண்டு போட்டான். அவனோட கையில் ஆயுதம் இல்லை. அவன் ஓடி பெலிஸ்தனுடைய அந்த கோலியாத்துடைய ஆயுதங்களை எடுத்து அவன் தலையை அவனுடைய ஆயுதத்தினாலே வாங்கிவிட்டான் என்று வாசிக்கிறோம். காரணம் பாருங்கள், 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜா பயந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் துணை நிற்க கர்த்தருடைய உதவியினாலே தாவீது போய் அந்த கோலியாத்தோட, அந்த பெரிய வீரனோட, 6 முழமும் ஒரு ஜானுள்ள மனிதனோட போராடி வெற்றி பெற்றான், ஜெயம் எடுத்தான், அவனை கொண்டு போட்டான். அப்போ நாம் தேவனுடைய துணை நமக்கு இருக்குமானா நம்மை கொண்டு அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானா ஆண்டோட துணை நமக்கு வேண்டும். மனித துணை இல்லை. மனித துணை நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதை இக்கட்டில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ தேவனால் மாத்திரம்தான் பராக்கிரமம் செய்ய முடியும். இக்கட்டில் பிரச்சனையில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கு விருதாவான துணையை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம், விருதாவாகிய உதவியை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்குமே நிலையான ஆண்டோடைய உதவியை நான் சார்ந்து கொள்வோமானா நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற தோல்வியில் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமானா ஆண்டோடைய துணை உங்களுக்கு தேவை. இந்த காலவேளையில் ஆண்டோடைய சமுதிரம், ஆண்டவரே உங்களுடைய துணை எனக்கு தேவை, நீர் என்ன துணையாக இருப்பீரானா உங்களுடைய செட்ட நிழலில் என்னால் கழிகூற முடியும் என்று சொல்லி ஆண்டோடைய சமுதிரம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும்
இந்த வார்த்தையை எங்களோடு நீங்கள் பேசினீரே, நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஏசப்பா, உண்மை விட்டு நாங்கள் ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய தொழிலில், எங்களுடைய வியாபாரத்தில், அல்லது ஆண்டவரே கத்தா எங்களுடைய சொந்த முயற்சியில் எத்தனையோ துணைகளை நாங்கள் நாடி நஷ்டப்பட்டு நிற்கிறோம், துக்கத்தோடு நிற்கிறோம், கத்தாவே கேவலப்பட்டு நிற்கிறோம், அவமானத்தோடு நிற்கிறோப்பா. இந்த காலவேளையில் நீர் எங்களை துணையாக இருப்பீரானா உங்களுடைய செட்டை நிலையில் நாங்கள் கழிகூற முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுடைய துணை எங்களுக்கு இருக்குமானா நாங்கள் கழிகூற முடியுமே, சந்தோஷப்பட முடியுமே, மகிழ்ச்சி அடைய முடியுமேப்பா. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுமே. இந்த காலவேளையிலப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை துணை நின்று எங்களுடைய கத்த யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை துணை நின்று கத்த எங்களுடைய தோல்விகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை துணை நின்று கத்தாவே அப்பா நாங்கள் எதிர்கொள்கிறதான இந்த பிரச்சனையில் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. இந்த காலவேளையில் எப்படி எங்களுக்கு துணை நின்று காரியங்களை செய்ய போகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.